ஆதியாகமம் 47:50 அதிகாரங்களுக்குள் நாம் வரும்போது ஆதியாகமத்தின் கதை முடிவை நோக்கி இறங்கத் தொடங்குகிறது. ஆபிரகாமின் குடும்பம் இனி அலைந்து திரியும் ஒரு சிறிய குலமாக இல்லை. பஞ்சத்தின் காரணமாக அவர்கள் எகிப்துக்கு கீழே வந்துள்ளனர். மேலும் ஒரு காலத்தில் மறக்கப்பட்ட சகோதரனாக இருந்த யோசேப்பு இப்போது அவர்களை உயிரோடு வைத்திருப்பவன் ஆகிறான். யாக்கோபு முதிர்ந்தவர், யோசேப்பு அதிகாரமுள்ளவன். சகோதரர்கள் கோசேனில் வாழ்கிறார்கள், வெளிநாட்டு தேசத்தின் உள்ளே உள்ள ஒரு நல்ல நிலத்தில். இந்த இறுதி அதிகாரங்கள் நமது இறுதி வீடு அல்லாத ஒரு இடத்தில் உடன்படிக்கை ஜனமாக வாழ்வது என்ன என்பதைக் காட்டுகின்றன. யாக்கோபு தன் ஓட்டத்தை முடித்து குடும்பத்தை ஆசீர்வதித்து தன் அடக்கம் பற்றிய கட்டளைகளை தருவதை நாம் பார்க்கிறோம். யோசேப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி ஆழமாக மன்னித்து தன் வாழ்நாளில் காண முடியாத எதிர்காலத்தை நோக்கி பார்க்கிறதையும் நாம் பார்க்கிறோம். கோட்பாடாக ஆதியாகமம் 47:50 என்பது நல்லபடியாக முடிப்பது பற்றியும், வாழ்க்கை சுகமாக தோன்றினாலும் முழுமையற்றதாக இருக்கும்போது வாக்குறுதிகளை பிடித்துக் கொள்வது பற்றியும் உள்ளது. தேவன் ஆபிரகாமுக்கு ஒரு தேசம், ஒரு ஜனமாக்குதல், பூமியின் எல்லா குடும்பங்களுக்கும் ஆசீர்வாதம் என்ற வாக்குறுதிகளை கொடுத்தார். ஆதியாகமத்தின் முடிவில் மக்கள் பெருகுகிறார்கள், ஆம், ஆனால் அவர்கள் எகிப்தில் இருக்கிறார்கள், கானானில் அல்ல. உடன்படிக்கை தோல்வியடைந்தது அல்ல, அது இன்னும் நிறைவேறவில்லை. யாக்கோபும் யோசேப்பும் தேவனுடைய வார்த்தை அவர்களுடைய காலடியில் இருக்கும் நிலத்தைவிட உண்மையானது போலவே பேசுகிறார்கள். அவர்கள் தாங்கள் ஒருபோதும் தனிப்பட்ட முறையில் காண முடியாத எதிர்காலத்தின் அடிப்படையில் தங்கள் பிள்ளைகளையும் பேரப்பிள்ளைகளையும் ஆசிர்வதிக்கிறார்கள். அதுவே விசுவாசம். நமக்காக இந்த அதிகாரங்கள் ஒரு கண்ணாடி போல இருக்கின்றன. நம்மில் பெரும்பாலோர் நமது சொந்த எகிப்துகளில் வாழ்கிறோம். தற்காலிகமான இடங்கள், நமது மதிப்புகளுடன் முழுமையாக ஒத்துப்போகாத அமைப்புகள், நல்லதாக இருந்தாலும் நித்தியமல்லாத வேலைகளும் பகுதிகளும். நாம் யாத்திரிகர்கள் என்பதை மறக்கும் அளவுக்கு நிம்மதியாகிவிடுவது ஒரு சோதனை. ஆதியாகமம் நம்மை வேறுபட வாழ அழைக்கிறது. நாம் கடினமாக உழைக்கலாம், நம்மைச் சுற்றியவர்களை ஆசீர்வதிக்கலாம். அதே நேரத்தில் நமது இதயத்தில் இது கடைசி கதை அல்ல, தேவனிடம் இன்னும் அதிகம் உள்ளது என்று சொல்லலாம். இந்த இறுதி காட்சிகளை கேட்கும்போது யாக்கோபு தனது தண்டில் சாய்ந்து தன் மகன்களை ஆசீர்வதிப்பதும், யோசேப்பு தனது சகோதரர்களை ஒருநாள் தன் எலும்புகளை வெளியே கொண்டு போகச் சத்தியம் செய்யச் செய்வதும், உங்கள் சொந்த முடிவு கோட்டை பற்றி சிந்தியுங்கள். நீங்கள் இந்த வாழ்க்கையை எப்படி முடிக்க விரும்புகிறீர்கள்? உங்கள் பிள்ளைகள், உங்கள் நண்பர்கள், உங்கள் வார்டு மீது நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள்? ஆதியாகமம் 47:50 நமக்கு விசுவாசத்தில் இறந்த 2 மனிதர்களை காட்டுகிறது. அவர்களின் உதடுகளில் தேவனுடைய வாக்குறுதிகள் இருந்தன. அது நாம் பின்பற்றக்கூடிய ஒரு மாதிரி. ஆதியாகமம் 47:50 அதிகாரங்களுக்குள் நாம் வரும்போது ஆதியாகமத்தின் கதை முடிவை நோக்கி இறங்கத் தொடங்குகிறது. ஆபிரகாமின் குடும்பம் இனி அலைந்து திரியும் ஒரு சிறிய குலமாக இல்லை. பஞ்சத்தின் காரணமாக அவர்கள் எகிப்துக்கு கீழே வந்துள்ளனர். மேலும் ஒரு காலத்தில் மறக்கப்பட்ட சகோதரனாக இருந்த யோசேப்பு இப்போது அவர்களை உயிரோடு வைத்திருப்பவன் ஆகிறான். யாக்கோபு முதிர்ந்தவர், யோசேப்பு அதிகாரமுள்ளவன். சகோதரர்கள் கோசேனில் வாழ்கிறார்கள், வெளிநாட்டு தேசத்தின் உள்ளே உள்ள ஒரு நல்ல நிலத்தில். இந்த இறுதி அதிகாரங்கள் நமது இறுதி வீடு அல்லாத ஒரு இடத்தில் உடன்படிக்கை ஜனமாக வாழ்வது என்ன என்பதைக் காட்டுகின்றன. யாக்கோபு தன் ஓட்டத்தை முடித்து குடும்பத்தை ஆசீர்வதித்து தன் அடக்கம் பற்றிய கட்டளைகளை தருவதை நாம் பார்க்கிறோம். யோசேப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி ஆழமாக மன்னித்து தன் வாழ்நாளில் காண முடியாத எதிர்காலத்தை நோக்கி பார்க்கிறதையும் நாம் பார்க்கிறோம். கோட்பாடாக ஆதியாகமம் 47:50 என்பது நல்லபடியாக முடிப்பது பற்றியும், வாழ்க்கை சுகமாக தோன்றினாலும் முழுமையற்றதாக இருக்கும்போது வாக்குறுதிகளை பிடித்துக் கொள்வது பற்றியும் உள்ளது. தேவன் ஆபிரகாமுக்கு ஒரு தேசம், ஒரு ஜனமாக்குதல், பூமியின் எல்லா குடும்பங்களுக்கும் ஆசீர்வாதம் என்ற வாக்குறுதிகளை கொடுத்தார். ஆதியாகமத்தின் முடிவில் மக்கள் பெருகுகிறார்கள், ஆம், ஆனால் அவர்கள் எகிப்தில் இருக்கிறார்கள், கானானில் அல்ல. உடன்படிக்கை தோல்வியடைந்தது அல்ல, அது இன்னும் நிறைவேறவில்லை.
யாக்கோபும் யோசேப்பும் தேவனுடைய வார்த்தை அவர்களுடைய காலடியில் இருக்கும் நிலத்தைவிட உண்மையானது போலவே பேசுகிறார்கள். அவர்கள் தாங்கள் ஒருபோதும் தனிப்பட்ட முறையில் காண முடியாத எதிர்காலத்தின் அடிப்படையில் தங்கள் பிள்ளைகளையும் பேரப்பிள்ளைகளையும் ஆசிர்வதிக்கிறார்கள். அதுவே விசுவாசம். நமக்காக இந்த அதிகாரங்கள் ஒரு கண்ணாடி போல இருக்கின்றன. நம்மில் பெரும்பாலோர் நமது சொந்த எகிப்துகளில் வாழ்கிறோம். தற்காலிகமான இடங்கள், நமது மதிப்புகளுடன் முழுமையாக ஒத்துப்போகாத அமைப்புகள், நல்லதாக இருந்தாலும் நித்தியமல்லாத வேலைகளும் பகுதிகளும். நாம் யாத்திரிகர்கள் என்பதை மறக்கும் அளவுக்கு நிம்மதியாகிவிடுவது ஒரு சோதனை. ஆதியாகமம் நம்மை வேறுபட வாழ அழைக்கிறது. நாம் கடினமாக உழைக்கலாம், நம்மைச் சுற்றியவர்களை ஆசீர்வதிக்கலாம். அதே நேரத்தில் நமது இதயத்தில் இது கடைசி கதை அல்ல, தேவனிடம் இன்னும் அதிகம் உள்ளது என்று சொல்லலாம். இந்த இறுதி காட்சிகளை கேட்கும்போது யாக்கோபு தனது தண்டில் சாய்ந்து தன் மகன்களை ஆசீர்வதிப்பதும், யோசேப்பு தனது சகோதரர்களை ஒருநாள் தன் எலும்புகளை வெளியே கொண்டு போகச் சத்தியம் செய்யச் செய்வதும், உங்கள் சொந்த முடிவு கோட்டை பற்றி சிந்தியுங்கள். நீங்கள் இந்த வாழ்க்கையை எப்படி முடிக்க விரும்புகிறீர்கள்? உங்கள் பிள்ளைகள், உங்கள் நண்பர்கள், உங்கள் வார்டு மீது நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள்? ஆதியாகமம் 47:50 நமக்கு விசுவாசத்தில் இறந்த 2 மனிதர்களை காட்டுகிறது. அவர்களின் உதடுகளில் தேவனுடைய வாக்குறுதிகள் இருந்தன. அது நாம் பின்பற்றக்கூடிய ஒரு மாதிரி. எகிப்தில் வாழ்கிறார், ஆனால் கடவுளுக்கு சொந்தமானது. ஆதியாகமம் 47:50 கண்ணோட்டம். ஆதியாகமம் 47:50 அதிகாரங்களுக்குள் நாம் வரும்போது ஆதியாகமத்தின் கதை முடிவை நோக்கி இறங்கத் தொடங்குகிறது. ஆபிரகாமின் குடும்பம் இனி அலைந்து திரியும் ஒரு சிறிய குலமாக இல்லை. பஞ்சத்தின் காரணமாக அவர்கள் எகிப்துக்கு கீழே வந்துள்ளனர். மேலும் ஒரு காலத்தில் மறக்கப்பட்ட சகோதரனாக இருந்த யோசேப்பு இப்போது அவர்களை உயிரோடு வைத்திருப்பவன் ஆகிறான். யாக்கோபு முதிர்ந்தவர், யோசேப்பு அதிகாரமுள்ளவன். சகோதரர்கள் கோசேனில் வாழ்கிறார்கள், வெளிநாட்டு தேசத்தின் உள்ளே உள்ள ஒரு நல்ல நிலத்தில். இந்த இறுதி அதிகாரங்கள் நமது இறுதி வீடு அல்லாத ஒரு இடத்தில் உடன்படிக்கை ஜனமாக வாழ்வது என்ன என்பதைக் காட்டுகின்றன. யாக்கோபு தன் ஓட்டத்தை முடித்து, குடும்பத்தை ஆசீர்வதித்து, தன் அடக்கம் பற்றிய கட்டளைகளை தருவதை நாம் பார்க்கிறோம். யோசேப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி ஆழமாக மன்னித்து, தன் வாழ்நாளில் காண முடியாத எதிர்காலத்தை நோக்கி பார்க்கிறதையும் நாம் பார்க்கிறோம். கோட்பாடாக ஆதியாகமம் 47:50 என்பது நல்லபடியாக முடிப்பது பற்றியும், வாழ்க்கை சுகமாக தோன்றினாலும் முழுமையற்றதாக இருக்கும்போது வாக்குறுதிகளை பிடித்துக் கொள்வது பற்றியும் உள்ளது. தேவன் ஆபிரகாமுக்கு ஒரு தேசம், ஒரு ஜனமாக்குதல், பூமியின் எல்லா குடும்பங்களுக்கும் ஆசீர்வாதம் என்ற வாக்குறுதிகளை கொடுத்தார். ஆதியாகமத்தின் முடிவில் மக்கள் பெருகுகிறார்கள், ஆம், ஆனால் அவர்கள் எகிப்தில் இருக்கிறார்கள், கானானில் அல்ல. உடன்படிக்கை தோல்வியடைந்தது அல்ல, அது இன்னும் நிறைவேறவில்லை. யாக்கோபும் யோசேப்பும் தேவனுடைய வார்த்தை அவர்களுடைய காலடியில் இருக்கும் நிலத்தைவிட உண்மையானது போலவே பேசுகிறார்கள். அவர்கள் தாங்கள் ஒருபோதும் தனிப்பட்ட முறையில் காண முடியாத எதிர்காலத்தின் அடிப்படையில் தங்கள் பிள்ளைகளையும் பேரப்பிள்ளைகளையும் ஆசிர்வதிக்கிறார்கள். அதுவே விசுவாசம். நமக்காக இந்த அதிகாரங்கள் ஒரு கண்ணாடி போல இருக்கின்றன. நம்மில் பெரும்பாலோர் நமது சொந்த எகிப்துகளில் வாழ்கிறோம். தற்காலிகமான இடங்கள், நமது மதிப்புகளுடன் முழுமையாக ஒத்துப்போகாத அமைப்புகள், நல்லதாக இருந்தாலும் நித்தியமல்லாத வேலைகளும் பகுதிகளும். நாம் யாத்திரிகர்கள் என்பதை மறக்கும் அளவுக்கு நிம்மதியாகிவிடுவது ஒரு சோதனை. ஆதியாகமம் நம்மை வேறுபட வாழ அழைக்கிறது. நாம் கடினமாக உழைக்கலாம், நம்மைச் சுற்றியவர்களை ஆசீர்வதிக்கலாம். அதே நேரத்தில் நமது இதயத்தில் இது கடைசி கதை அல்ல, தேவனிடம் இன்னும் அதிகம் உள்ளது என்று சொல்லலாம். இந்த இறுதி காட்சிகளை கேட்கும்போது யாக்கோபு தனது தண்டில் சாய்ந்து தன் மகன்களை ஆசீர்வதிப்பதும், யோசேப்பு தனது சகோதரர்களை ஒருநாள் தன் எலும்புகளை வெளியே கொண்டு போகச் சத்தியம் செய்யச் செய்வதும், உங்கள் சொந்த முடிவு கோட்டை பற்றி சிந்தியுங்கள். நீங்கள் இந்த வாழ்க்கையை எப்படி முடிக்க விரும்புகிறீர்கள்? உங்கள் பிள்ளைகள், உங்கள் நண்பர்கள், உங்கள் வார்டு மீது நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள்? ஆதியாகமம் 47:50 நமக்கு விசுவாசத்தில் இறந்த 2 மனிதர்களை காட்டுகிறது.
அவர்களின் உதடுகளில் தேவனுடைய வாக்குறுதிகள் இருந்தன. அது நாம் பின்பற்றக்கூடிய ஒரு மாதிரி. எகிப்தில் வாழ்கிறார், ஆனால் கடவுளுக்கு சொந்தமானது. ஆதியாகமம் 47:50 கண்ணோட்டம். காலம் கடந்து செல்கிறது. ஆதியாகமம் 48 ஒரு செய்தியுடன் தொடங்குகிறது. யோசேப்பின் தந்தை உடல் நலமின்றி இருக்கிறார். யோசேப்பு தன் 2 மகன்கள் மனாசே, எப்ராயிம் ஆகியோரைக் கொண்டு அவரைக் காணச் செல்கிறான். இது ஒரு குடும்ப சந்திப்பு மட்டும் அல்ல, இது ஒரு ஆவிக்குரிய தருணம். யாக்கோபு தன்னை திடப்படுத்தி படுக்கையில் அமர்கிறான். லூஸ் பெத்தேல் என்ற இடத்தில் தேவன் தன்னுக்கு தோன்றி ஆசீர்வதித்த அந்த நேரத்தை யோசேப்பிடம் சொல்கிறான். பலன் தருவது, ஒரு பெரிய ஜனக்கூட்டமாக ஆகுவது, மேலும் கானான் தேசத்தை நித்திய சொத்தாக கொடுப்பது என்ற வாக்குறுதிகளே. திறந்த வானத்தின் கீழ் அந்த இரவில் அவன் ஏணியை கண்டதும் தேவனுடைய குரலை கேட்டதும் போல யாக்கோபு தன் வாழ்க்கையை மீண்டும் அங்கே கொண்டு செல்கிறான் என்பதை நீங்கள் உணரலாம். இப்போது முடிவில் கூட அந்தச் சந்திப்பு அவன் அடையாளத்தின் நங்கூரமாக இருக்கிறது. பின்னர் யாக்கோபு எதிர்பாராத ஒன்றை செய்கிறான். எகிப்தில் யாக்கோபு கீழே வருவதற்கு முன்பே பிறந்த யோசேப்பின் 2 மகன்கள் அவனுடைய சொந்த மகன்களாக கணக்கிடப்படுவார்கள் என்று யோசேப்பிடம் சொல்கிறான். ரூபேனும் சிமியோனும் போல அவர்கள் என்னுடையவர்கள். யூத், அதாவது எப்ராயிமும் மனாசேயும் உடன்படிக்கை குடும்பத்தின் மையத்தில் சேர்க்கப்பட்டு யாக்கோபின் முதன்மை மகன்களுடன் வரிசையில் நிற்கப் போகிறார்கள். அவர்களுக்கு பிறகு யோசேப்புக்கு பிறக்கும் பிள்ளைகள் யோசேப்புக்கே சேர்ந்தவர்கள் ஆகுவார்கள். ஆனால் இந்த 2 பேர் யாக்கோபின் மகன்களுடன் சமமாக நிற்பார்கள். யாக்கோபு ராகேலின் மரணத்தை வழியிலே சுருக்கமாக நினைவுபடுத்துகிறான். ஆசீர்வாதம் பேசும்போதும் பழைய துக்கம் அவன் உள்ளத்தில் இன்னும் இருக்கிறது என்பதையும் அது காட்டுகிறது. கோட்பாடாக இந்த பகுதி தேவன் நம் வாழ்க்கையில் எழுதிய கதையை நினைவுகூர்வதின் வலிமையையும் ஆவிக்குரிய தத்தெடுப்பின் அழகையும் காட்டுகிறது. யாக்கோபு தன் சாதனைகளைப் பற்றி பேசவில்லை. அவன் தேவனுடைய வெளிப்பாடும் வாக்குறுதியும் பற்றியே தொடங்குகிறான். இதைத்தான் யோசேப்பும் அந்த பிள்ளைகளும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அவன் விரும்புகிறான். என்னை சந்தித்த அந்த தேவன்தான் நீங்கள் சேர்ந்தவர். ஷூட், எப்ராயிம், மனாசே ஆகியோரை தத்தெடுத்து யாக்கோபு எகிப்தில் பிறந்த யோசேப்பின் மகன்களை உடன்படிக்கையின் மையத்துக்குள் கொண்டு வருகிறான். தேவனுடைய குடும்பம் இடத்தாலும் பின்னணியாலும் கட்டுப்படவில்லை. நமக்காக இது நாம் வளர்ந்து வரும் தலைமுறைக்கு எந்த கதையை சொல்கிறோம் என்பதை சிந்திக்க அழைக்கிறது. நாம் நமது பிள்ளைகள், பேரப்பிள்ளைகள் அல்லது மாற்றுத்தரமானவர்களிடம் பேசும்போது நமது புலம்பல்கள் தான் அதிகமா, அல்லது தேவன் நம்மை சந்தித்த தருணங்களை நாம் மீண்டும் மீண்டும் சொல்லுகிறோமா? நமக்கு பெத்தேல் கனவு இல்லாமல் இருக்கலாம், ஆனால் பதிலளிக்கப்பட்ட ஜெபங்கள், சிறிய அதிசயங்கள், அமைதியான உணர்த்தல்கள் நமக்குள்ளன. அந்த தருணங்களை பகிர்வது அடுத்த தலைமுறைக்கு நீங்கள் பெரிய ஒன்றின் ஒரு பகுதியாக இருக்கிறீர்கள் என்று அறிய உதவுகிறது. எப்ராயிம், மனாசே ஆகியோரை யாக்கோபு தத்தெடுத்ததும் கிறிஸ்துவில் தேவன் நம்மை தத்தெடுப்பதை முன்காட்டுகிறது. நாம் எகிப்தில் பிறந்தவர்கள் போலவும் தேவனிலிருந்து தூரமான கலாச்சாரத்தில் சூழப்பட்டவர்கள் போலவும் உணரலாம். ஆனாலும் அவர் நம்மை தன் குடும்பத்துக்குள் இழுத்து கொண்டு வந்து தன் வாக்குறுதிகளில் முழு பங்கையும் தரத் தயாராக இருக்கிறார். யாக்கோபு நன்றாக கவனித்துப் பார்த்தபோது யோசேப்பின் மகன்களைப் பார்த்து அவர்கள் யார் என்று கேட்கிறான். யோசேப்பு அவர்களை அறிமுகப்படுத்துகிறான். யாக்கோபு அவர்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறான். யோசேப்பு முதற்பிறந்த மனாசேயை யாக்கோபின் வலது கைக்கு பக்கத்தில் வைத்து இளையவன் எப்ராயிமை இடது கைக்கு பக்கத்தில் வைக்கிறான். ஆனால் யாக்கோபு தன் கைகளை நீட்டும்போது அவன் கைகளை குறுக்காக வைக்கிறான். தன் வலது கையை எப்ராயிமின் தலைமேல் வைத்து இடது கையை மனாசேயின் தலைமேல் வைக்கிறான். யோசேப்புக்கு இது பிடிக்கவில்லை. அவன் தன் தந்தையின் கைகளை மாற்ற முயன்று, இல்லை, என் தந்தையே, இவனே முதற்பிறந்தவன் என்று சொல்கிறான். ஆனால் யாக்கோபு மறுக்கிறான். அவன் என்ன செய்கிறான் என்பதை அவன் அறிவான். அவன் இருவரையும் ஆசீர்வதிக்கிறான். ஆனால் இளையவன் எப்ராயிம் பெரியவன் ஆகுவான் என்று சொல்கிறான். அவனுடைய ஆசீர்வாதத்தில் யாக்கோபு அழகான வார்த்தைகளை பயன்படுத்துகிறான். என் பிதாக்கள் ஆபிரகாமும் ஈசாக்கும் நடந்த தேவன், இன்று வரை என் வாழ்நாளெல்லாம் என்னை போஷித்த தேவன்,
எல்லா தீமையிலிருந்தும் என்னை மீட்ட தூதன் ரூட் அந்த தேவன் அந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று அவன் கேட்கிறான். அவன் பெயரும் ஆபிரகாமின் பெயரும் ஈசாக்கின் பெயரும் அவர்கள் மேல் அழைக்கப்பட வேண்டும் என்றும் அவர்கள் மிகுந்த ஜனமாக வளர வேண்டும் என்றும் கேட்கிறான். மேலும் யாக்கோபு யோசேப்புக்கு ஒரு சிறப்பு கூடுதல் பங்கையும் ஒரு மேட்டுநிலப் பகுதியையும் கொடுக்கிறான். இது யோசேப்பின் வம்சம் இரட்டை பங்கு பெறப்போகிறது என்பதற்கான சுட்டிக்காட்டாக இருக்கிறது. கோட்பாடாக இந்த தருணம் தேவன் ஆச்சரியமான தேர்வுகளை செய்வதைப் பற்றி பேசுகிறது. ஆதியாகமத்தில் மீண்டும் மீண்டும் தேவன் இளையவனை மூத்தவனை விட உயர்த்துகிறார். இஸ்ஹாக்கு இஷ்மாயேலுக்கு மேல், யாக்கோபு ஈசாவுக்கு மேல், இப்போது எப்ராயிம் மனாசேக்கு மேல். அதனால் முதற்பிறந்தவன் மதிப்பில்லாதவன் என்று அர்த்தமல்ல, மனாசேவும் ஆசீர்வதிக்கப்படுகிறான். ஆனால் தேவன் மனித பிறப்பு வரிசை, சமூக விதிகள் அல்லது யார் தகுதியானவர் என்ற நமது எண்ணம் ஆகியவற்றால் கட்டப்படவில்லை என்பதை இது காட்டுகிறது. அவர் சிறியவனே, சாத்தியமில்லாதவைதவே, யாரும் எதிர்பாராதவனை உயர்த்துவதில் மகிழ்கிறார். யாக்கோபு தேவன் தன்னை போஷித்தார், மீட்டார் என்று சொல்வதும் ஒரு வாழ்க்கை முழுவதும் தேவன் எப்படி கவனித்தார் என்பதற்கான அழகான படத்தை நமக்கு கொடுக்கிறது. நமக்காக குறுக்காக வைக்கப்பட்ட கைகள் நமது பாதுகாப்பின்மையையும் நமது பெருமையையும் நேரடியாக தொடுகிறது. நீங்கள் எப்போதும் சிறியவன் போல, திறமை குறைவு, கவனிக்கப்படாதவன், ஆன்மீகமாக குறைவானவன் என்று உணர்ந்திருந்தால் இந்தக் கதை மெதுவாகச் சொல்கிறது. தேவனுடைய கை உன்னை நோக்கி குறுக்காக நீட்டப்படலாம். அவர் உன்னை பார்க்கிறார். அவர் தன் பணியில் உனக்கு தனித்த இடத்தை கொடுக்க அறிவார். மறுபுறம் வயது, பதவி அல்லது அனுபவத்தின் காரணமாக நாமே இயல்பாக முதலிடம் பெற வேண்டும் என்று நினைத்தால், எப்ராயிமும் மனாசேயும் நமது நிலையை தளர்வாக பிடிக்க நினைவூட்டுகிறார்கள். தேவன் யாரை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று தீர்மானிக்கிறார். நமது பணி சிறந்த இருக்கைக்காக போராடுவது அல்ல, அவர் கொடுக்க விரும்பும் எந்த ஆசீர்வாதத்துக்கும் எந்த பொறுப்புக்கும் தயாராக இருப்பதுதான். ஆதியாகமம் 49 யாக்கோபு தன் எல்லா மகன்களையும் ஒன்றாக அழைப்பதுடன் தொடங்குகிறது. அவன், கடைசி நாட்களில் உங்களுக்கு நேரிடப் போகிறதை நான் உங்களுக்குச் சொல்கிறேன் என்று கூறுகிறான். இவை வெறும் உணர்ச்சிபூர்வமான விடைபெறல் வார்த்தைகள் அல்ல, ஒவ்வொரு மகனும் தந்தை ஆகப் போகும் குலங்களை நோக்கி முன்பே பார்க்கும் தீர்க்கதரிசன ஆசீர்வாதங்கள். அவன் முதலில் முதற்பிறந்த ரூபேனைப் பற்றி பேசுகிறான். அவனுடைய மரியாதையும் வல்லமையும் இருப்பதை ஒப்புக்கொள்கிறான். ஆனால் அவனுடைய நிலையற்ற தன்மையையும் தன் தந்தையின் படுக்கைக்கு ஏறின பாவத்தையும் பெயரிட்டு சொல்கிறான். அதனால் ரூபேன் முதற்பிறந்தவனுக்கு இயல்பாக இருக்கும் அளவுக்கு சிறந்து விளங்க மாட்டான். அந்த ஆசீர்வாதம் அழைப்பையும் தோல்வியையும் நேர்மையாக பேசுகிறது. அடுத்து யாக்கோபு சிமியோனும் லேவியும் பற்றி பேசுகிறான். அவர்கள் சேகேமில் சேர்ந்து வன்முறை பழிவாங்குதலை செய்தார்கள். அவன் அவர்களின் கோபத்தை கடுமையானது, கொடூரமானது என்று விவரித்து அவர்களை யாக்கோபில் பிரித்து இஸ்ரவேலில் சிதறடிப்பேன் என்று சொல்கிறான். இங்கேயும் மறைப்பு இல்லை. அவர்கள் காட்டிய குணாதிசயத்தால் அவர்களுடைய குலங்களின் எதிர்காலம் வடிவமடையும். பின்னர் யூதாவை பற்றி பேசும்போது அனைத்தும் திரும்புகிறது. யாக்கோபு அவனை ஒரு சிங்கமாக அழைக்கிறான். அவன் சகோதரர்கள் அவனை புகழ்வார்கள் என்றும், யூதாவிடமிருந்து செங்கோல் அகலாது என்றும், ஷீலோ வரும் வரை ஜனங்கள் அவனிடம் சேர்வார்கள் என்றும் சொல்கிறான். திராட்சைத் தண்டு, திராட்சைரசம், வளம் பற்றிய வார்த்தைகளும் வருகின்றன. இது ஒரே மனிதனைப் பற்றியது மட்டும் அல்ல, ராஜாக்களையும் இறுதியில் மெஸ்ஸியாவையும் யூதாவின் வம்சத்திலிருந்து வருவதைச் சுட்டுகிறது. கோட்பாடாக இந்த ஆசீர்வாதங்கள் தேவன் நமது வாழ்க்கையின் மீது உண்மையாக பேசத் தயார் என்பதை கற்றுக் கொடுக்கின்றன. நமது பாவங்களைப் பற்றிய உண்மையும் நமது பலங்களைப் பற்றிய உண்மையும், மேலும் நமது தேர்வுகள் நமது எதிர்கால தாக்கத்தை வடிவமைக்க முடியும் என்பதையும். ஆனால் கிருபையும் இங்கே தெரிகிறது. யூதா யோசேப்பை விற்கச் சொன்ன அதே மனிதன், தாமாரோடு பாவம் செய்த அதே மனிதன். ஆனாலும் மனமாற்றத்திற்குப் பிறகு வளர்ச்சி வந்தபோது ராஜவம்சத்திற்கும் மெஸ்ஸியா நோக்கத்திற்கும் தேவன் அவன் வரிசையே தேர்ந்தெடுக்கிறார். அது இரக்கம். நமக்காக யாக்கோபின் வார்த்தைகள் ஒரு ஆன்மீக பரிசோதனை போல உணரப்படும். இன்று தேவன் நம்மை பற்றி நேர்மையாக பேசினால் அவர் என்ன உறுதி செய்வார்? அவர் என்ன எச்சரிப்பார்?
நாம் கடந்த காலத்தை மறுபடியும் எழுத முடியாது, ஆனால் இப்போது பதிலளிக்க முடியும். ரூபேனின் நிலையற்ற தன்மையும், சிமியோன் லேவியின் கோபமும், மனமாற்றமின்றி தொடரும் பழக்கங்கள் தேவன் நமக்கு பாதுகாப்பாக ஒப்படைக்கக்கூடியதை குறைக்க முடியும் என்பதை நினைவூட்டுகின்றன. யூதாவின் கதை மனமாற்றம் நாம் எதிர்பாராத கதவுகளை திறக்க முடியும் என்பதை நினைவூட்டுகிறது. மேலும் செங்கோலும் ஷீலோ பற்றிய வாக்குறுதி நம்மை நேராக இயேசுவிடம் கொண்டு செல்கிறது. யூதா குலத்தின் சிங்கம், அவர் எல்லா ஜாதிகளிலிருந்தும் தன் ஜனத்தைச் சேர்த்துக் கொள்கிறார். யாக்கோபு சுற்றத்தைத் தொடர்ந்து மற்ற மகன்கள் ஒவ்வொருவர் மேலும் பேசுகிறான். செபுலோன் கடற்கரையில் தங்குவான், கப்பல்களுக்கு அடைக்கலமாக இருப்பான், வர்த்தகம் மற்றும் கடற்கரை தொடர்புடைய ஒரு குலம். இசாக்கார் ஒரு வலிமையான கழுதை போல வர்ணிக்கப்படுகிறான், சுமைகளை சுமக்கத் தயாரானவன், ஆனால் ஓய்வை விடுதலையை விட விரும்புவதால் காணிக்கை கட்டாயத்திற்கு அடிமையாக ஆகும் அபாயமும் இருக்கிறது. தான் தன் ஜனத்தை நீதியாய்த் தீர்ப்பான், ஆனால் வழியிலுள்ள பாம்பை போலவும் இருப்பான். சில குலங்கள் தலைமையையும் ஆபத்தையும் ஒன்றாகக் கொண்டு வரலாம் என்பதை நினைவூட்டுகிறது. இந்த வார்த்தைகளின் நடுவில் யாக்கோபு திடீரென, கர்த்தாவே, உமது இரட்சிப்புக்காக நான் காத்திருந்தேன் என்று கூவி விடுகிறான். அவன் உள்ளம் தானாகவே மேலே நோக்கி உயருவது போல. தாக்கப்படுவான், ஆனால் இறுதியில் வெற்றி பெறுவான். ஆசேர் செழுமையான உணவையும் அரசருக்குரிய இனிப்புகளையும் தருவான். நப்தலி விடுதலை செய்யப்பட்ட மான் போல நல்ல வார்த்தைகளை வழங்குவான். யோசேப்பிடம் வந்தபோது யாக்கோபு நீண்ட வளமான ஆசீர்வாதத்தை ஊற்றுகிறான். யோசேப்பு நீரூற்றருகே கனிகொடும் கிளை, அவன் கிளைகள் சுவரைக் கடந்தும் விரியும். வில்லாளர்கள் அவனை சுட்டார்கள், அவனை வெறுத்தார்கள், ஆனாலும் அவன் வில் வலிமையாக இருந்தது, ஏனெனில் யாக்கோபின் வல்லமையுள்ள தேவன் அவனை உறுதிப்படுத்தினார். யாக்கோபு தேவனுக்கு பல பெயர்களை சேர்க்கிறான்: மேய்ப்பன், கல், சர்வவல்லவர், மேலும் மேலிருந்து வரும் ஆசீர்வாதங்கள், கீழுள்ள ஆழத்திலிருந்து வரும் ஆசீர்வாதங்கள், கருப்பையின் ஆசீர்வாதங்கள் ஆகியவற்றை யோசேப்பின் மேல் அழைக்கிறான். யோசேப்பு இரட்டை பங்கைப் பெறுகிறான். இறுதியாக பென்யமின் கொடிய ஓநாய் போல வர்ணிக்கப்படுகிறான், கொள்ளையை பகிர்கிறான். ஒவ்வொரு குலத்தின் எதிர்காலமும் சில கவிதை வரிகளால் வரைந்து போல காட்டப்படுகிறது. கோட்பாடாக தேவனுடைய ஜனத்தின் உள்ளே பலவகையான அழைப்புகளும் குணங்களும் இருப்பதை இந்த பகுதி காட்டுகிறது. எல்லா குலங்களும் சிங்கம் அல்ல, சிலர் வியாபாரிகள், சிலர் போராளிகள், சிலர் வார்த்தைகளை வழங்குபவர்கள், சிலர் செழுமையான உணவுகளை அளிப்பவர்கள். கடினமான வர்ணனைகளும் கூட தேவன் நம்மை உண்மையாக அறிந்திருக்கிறார் என்பதை நினைவூட்டுகின்றன. அவர் தன் பிள்ளைகள் எல்லாரும் ஒரே மாதிரி என்று நடிப்பதில்லை, ஆனால் அவர்களையெல்லாம் தன் கதைக்குள் அவர் நெய்து சேர்க்கிறார். யாக்கோபு முடிவில் இவர்கள் இஸ்ரவேலின் 12 குலங்கள் என்று சொல்லி, ஒவ்வொருவருக்கும் தனித்தனி ஆசீர்வாதத்தின்படி அவன் ஆசீர்வதித்ததாக கூறுகிறான். நமக்காக இது நமது அழைப்பை மற்றவருடைய அழைப்புடன் ஒப்பிடுவதை நிறுத்த அழைக்கிறது. நீங்கள் ஆசேரைப் போல அமைதியாக நல்லவற்றால் மக்களை போஷிப்பவன் ஆகஸ்டி இருக்கலாம், அல்லது நப்தலியைப் போல உற்சாகப்படுத்தும் வார்த்தைகளை பேசுபவன் ஆகஸ்டி இருக்கலாம். நீங்கள் காதைப் போல அடிக்கடி தாக்கப்படுகிறவன் போலவும், அல்லது யோசேப்பைப் போல துன்பப்பட்டும் கனி கொடுப்பவன் போலவும் உணரலாம். முக்கியம் வேறு குலமாக இருக்க ஆசைப்படுவது அல்ல, கர்த்தாவே, நீர் என்மேல் என்ன சொல்லியிருக்கிறீர்? நான் எந்த வகை குலத்தின் ஒரு பகுதியாக இருக்க வேண்டும் என்று கேட்பதே. கிறிஸ்துவில் நாம் ஒவ்வொருவருக்கும் அவரது உடலில் ஒரு இடம் உள்ளது. அந்த வேறுபாடுகளை இகழாமல் அறிந்து மதிப்பது ஆரோக்கியமான உடன்படிக்கை குடும்பமாக வாழ்வதன் ஒரு பகுதி. தன் மகன்களை ஆசீர்வதித்த பிறகு யாக்கோபு கடைசி கட்டளையை அளிக்கிறான். அவன், நான் என் ஜனத்தோடு சேர்க்கப்படப் போகிறேன் என்று சொல்லி, கானானிலுள்ள மக்பேலா குகையில் ஆபிரகாமும் சாராளும் ஈசாக்கும் ரெபெக்காவும் லேயாவும் அடக்கம் செய்யப்பட்ட இடத்தில் தன்னை அடக்கம் செய்யுமாறு அவர்களுக்கு அறிவுறுத்துகிறான். பின்னர் அவன் தன் கால்களை படுக்கைக்குள் சேர்த்து மரிக்கிறான். யோசேப்பு தன் தந்தையின் முகத்தின் மேல் விழுந்து அவன் மேல் அழுது அவனை முத்தமிடுகிறான். எகிப்தியர்கள் யாக்கோபை மம்மியாக்குகிறார்கள், மேலும் நீண்ட கால துக்கம் நடக்கிறது, 70 நாட்கள். யோசேப்பின் காரணமாக எகிப்து கூட இந்த முதிய மேய்ப்பருக்காக நின்று துக்கப்படுகிறது.
பின்னர் யோசேப்பு தன் தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்ற பார்வோவிடம் அனுமதி கேட்கிறான். பார்வோ ஒப்புக்கொள்கிறான். அப்போது எகிப்திலிருந்து ஒரு பெரிய ஊர்வலம் மேலே செல்கிறது. யோசேப்பும் அவன் சகோதரர்களும், பார்வோவின் ஊழியர்களும், அவன் வீட்டின் மூப்பர்களும், தேசத்தின் மூப்பர்களும், இரதங்களும் குதிரை வீரர்களும். அது மிகப்பெரிய கூட்டம். அவர்கள் கானானை அடைந்து 7 நாட்கள் துக்கச் சடங்கை நடத்தி குடும்பக் கல்லறையில் யாக்கோபை அடக்கம் செய்கிறார்கள். பின்னர் அவர்கள் எகிப்துக்குத் திரும்புகிறார்கள். இது ஒரு வலுவான படம். வரப்போகும் இஸ்ரவேல் ஜாதி இப்போது இன்னும் ஒரு பெரிய குடும்பம்தான். ஆனால் அவர்கள் அரச குடும்பம் போல ஒரு மரியாதை அணிவகுப்புடன் பயணம் செய்கிறார்கள். அவர்களை பூமியில் முக்கியமானவர்களாக ஆக்குவேன் என்ற தேவனுடைய வாக்குறுதி சிறிய வழிகளில் ஏற்கனவே தெரியத் தொடங்குகிறது. கோட்பாடாக யாக்கோபின் கானான் அடக்கம் விசுவாசத்தின் இறுதி செயல். அவன் எகிப்தில் மரியாதையுள்ள கல்லறையை பெற முடிந்தது. ஆனால் அவன் வாக்குத்தத்த நிலத்தின் மண்ணில் படுக்க விரும்புகிறான். அவன் பிள்ளைகள் இப்போது தற்காலிகமாக எகிப்துக்கு திரும்ப வேண்டியிருந்தாலும் அவன், என் கதைவும் என் குடும்பக் கதையும் நாம் இப்போது வாழும் இடத்தோடு அல்ல, தேவன் சொன்ன வார்த்தையோடு இணைந்துள்ளது என்று சொல்வது போல. பெரிய எகிப்திய இறுதிச் சடங்கும் இதைக் காட்டுகிறது. தேவன் தன் ஜனங்களில் ஒருவரை செல்வாக்கில் உயர்த்தும்போது அது முழு சமூகமும் மரியாதை பெறுவதற்கான இடத்தை உருவாக்கலாம். பார்வோவிடம் யோசேப்புக்கு இருந்த கிருபை அவன் தந்தைக்கும் சகோதரர்களுக்கும் பரவுகிறது. நமக்காக இது நமது நம்பிக்கை எதில் இருக்கிறது என்பதை நமது தேர்வுகள் என்ன சொல்கின்றன என்று சிந்திக்கச் சவால் செய்கிறது. நாம் குகைக் கல்லறைகளை திட்டமிடாமல் இருக்கலாம். ஆனால் நமது நேரம், பணம், சக்தி ஆகியவற்றை எங்கே செலுத்துகிறோம் என்பதில் நாம் தேர்வுகளை செய்கிறோம். எகிப்தே எல்லாம் என்று வாழ்கிறோமா, அல்லது கானான், தேவனுடைய சந்நிதியும் வாக்குறுதிகளும் தான் நமது உண்மையான வீடு என்று வாழ்கிறோமா? இது நமது விசுவாசம், நமது குடும்பம் எப்படி நடத்தப்படுகிறார்கள் என்பதையும் பாதிக்க முடியும் என்பதை நினைவூட்டுகிறது. யோசேப்பின் நேர்மை அவனை மட்டும் ஆசீர்வதிக்கவில்லை, ஒரு முழு தேசம் அவன் ஜனங்களை எப்படி பார்த்தது என்பதையும் மாற்றியது. நமது சிறிய வளாகங்களில் நாம் வேலை செய்யும் விதம், சேவை செய்யும் விதம், நேசிக்கும் விதம், மரியாதையும் கிருபையும் திறக்கும் கதவுகளை உருவாக்கி நமக்கு பிறகு வருபவர்களை ஆசீர்வதிக்க முடியும். யாக்கோபின் இறுதிச் சடங்குக்குப் பிறகு பழைய பயங்கள் மீண்டும் எழுகின்றன. யோசேப்பின் சகோதரர்கள் கவலைப்பட ஆரம்பிக்கிறார்கள். ஒருவேளை யோசேப்பு தங்கள் தந்தை உயிரோடு இருந்ததால் மட்டும்தான் நன்மை செய்திருப்பானோ? இப்போது யாக்கோபு இல்லாததால் யோசேப்பு இறுதியாக பழிவாங்கப் போகிறானோ? அவர்கள் ஒரு செய்தியை அனுப்புகிறார்கள். தங்கள் தந்தை யோசேப்பை தங்களை மன்னிக்கச் சொன்னார் என்று சொல்கிறார்கள். யாக்கோபு உண்மையிலேயே இதைச் சொன்னாரா, அல்லது அவர் விருப்பத்தை அவர்கள் சுருக்கமாக சொல்கிறார்களா என்று நமக்குத் தெரியவில்லை. பின்னர் அவர்கள் தாங்களே வந்து யோசேப்பின் முன் தரையில் விழுந்து வணங்கி தங்களை அவனுடைய சேவகர்களாக அர்ப்பணிக்கிறார்கள். பல ஆண்டுகளுக்கு முன் வந்த கனவு, சகோதரர்கள் வணங்குவது மீண்டும் நடக்கிறது. ஆனால் இம்முறை கண்ணீருடனும் மனப்பிராயச்சித்தத்துடனும். யோசேப்பு அந்தச் செய்தியை கேட்டவுடன் அழுகிறான். அந்த வருத்தத்தை நீங்கள் கேட்பது போல இருக்கும். பல ஆண்டுகளாக அவன் நன்மை செய்தும் அவர்கள் இன்னும் அவன் உண்மையாக மன்னித்திருக்கிறான் என்று நம்பவில்லை. அவன் அவர்களிடம், பயப்படாதீர்கள், நான் தேவனுடைய இடத்தில் இருக்கிறேனா என்று சொல்கிறான். பின்னர் வேதாகமத்தில் மிகவும் வலிமையான வரிகளில் ஒன்றைச் சொல்கிறான். நீங்கள் எனக்கு விரோதமாக தீமை நினைத்தீர்கள், ஆனால் தேவன் அதை நன்மைக்காக நினைத்தார். பலரின் உயிரை காக்கும்படி யோசேப்பு அவர்கள் செய்ததை சிறிதாக்கவில்லை, அதை தீமை என்று அழைக்கிறான். ஆனால் அவன் நீதிபதி இருக்கையில் உட்கார மறுக்கிறான். முழு வேதனையான கதையின் வழியாக தேவனுடைய கை நெய்து கொண்டிருந்ததை அவன் பார்க்கிறான். அவன் அவர்களையும் அவர்களுடைய பிள்ளைகளையும் போஷிப்பேன் என்று வாக்குறுதி செய்து அவர்களுக்கு இனிய வார்த்தைகளால் ஆறுதல் அளிக்கிறான். கோட்பாடாக இது மன்னிப்பும் தேவனுடைய பரிபாலனமும் பற்றிய ஒரு சிறந்த பாடம். யோசேப்பு ஒரே நேரத்தில் 2 உண்மைகளை பிடித்திருக்கிறான். மனிதர்கள் உண்மையான, கடுமையான தீமைகளைச் செய்ய முடியும். அதே நேரத்தில் தேவன் அந்த தீமைகளையும் தன் மீட்பு திட்டத்தில் பயன்படுத்த முடியும். இது பாவத்தை நியாயப்படுத்தவில்லை, தேவன் மீட்பதில் எவ்வளவு வல்லவர் என்பதை பெரிதாக்குகிறது. யோசேப்பு தாழ்மையையும் காட்டுகிறான்.
நான் தேவனுடைய இடத்தில் இருக்கிறேனா என்பது நம்மை காயப்படுத்தியவர்களை தண்டிக்க ஆசை வரும்போது நாம் கேட்க வேண்டிய கேள்வி. நீதியை வழங்குவது தேவனுடையது. நமது அழைப்பு பாதுகாப்பாக இயன்ற அளவுக்கு ஆசீர்வதிப்பதே. நமக்காக யோசேப்பின் வார்த்தைகள் மிகவும் ஆழமான காயங்களைத் தொடலாம். ஒருவேளை யாரோ உண்மையிலேயே உங்களுக்கு விரோதமாக தீமை நினைத்திருப்பார்கள். குடும்பம், தலைவர்கள், நண்பர்கள், அந்நியர்கள். மன்னிப்பு என்பது அது வலிக்கவில்லை என்று நடிப்பது அல்ல, அது சரி என்று சொல்வதும் அல்ல. மன்னிப்பு என்பது நீதியின் சுத்தியை தேவனிடம் ஒப்படைத்து அவரையே நீதிபதியாக இருக்க அனுமதிப்பது. மேலும் மன்னிப்பு என்பது அதன் பின்விளைவுகளில் தேவன் நம்மை எப்படி சந்தித்தார் என்பதை பார்க்க கண்களைத் திறப்பதும். வளர்ச்சி, இரக்கம், புதிய வழிகள், நாம் அனுபவித்ததினால் மற்றவர்களை உதவ முடிந்தது போன்றவை. நாம் இன்னும் யோசேப்பைப் போல தெளிவாக தேவன் அதை நன்மைக்காக நினைத்தார் என்று சொல்ல முடியாமல் இருக்கலாம், ஆனால் தேவன் இதில் என்னோடு இருந்தார் என்று சொல்லத் தொடங்கலாம். அதுவே விடுதலைக்கான முதல் படி. ஆதியாகமம் அமைதியாக ஆனால் வலிமையாக முடிகிறது. யோசேப்பு தன் பிள்ளைகளையும் பேரப்பிள்ளைகளையும் 3ஆம் தலைமுறை வரைக்கும் காணும் அளவுக்கு வாழ்கிறான். அவன் தன் சகோதரர்களுக்கும் உண்மையில் முழு இஸ்ரவேலுக்கும், நான் மரிக்கிறேன், தேவன் நிச்சயமாக உங்களைச் சந்தித்து இந்த தேசத்திலிருந்து உங்களை வெளியே கொண்டு வந்து அவர் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் சத்தியம் செய்த தேசத்திற்கு அழைத்து செல்லுவார் என்று சொல்கிறான். பின்னர் தேவன் அதைச் செய்தபோது தன் எலும்புகளை எகிப்திலிருந்து மேலே எடுத்துச் செல்ல வேண்டும் என்று அவர்களை ஒரு சத்தியத்தில் கட்டிக்கொள்கிறான். யோசேப்பு 110 வயதில் மரித்து மம்மியாக்கப்பட்டு எகிப்தில் ஒரு பெட்டியில் வைக்கப்படுகிறான். கதை அங்கே நிற்கிறது. தேவனுடைய ஜனங்கள் வெளிநாட்டு தேசத்தில் இருக்கிறார்கள். வாக்குறுதிகள் அவர்களின் மேல் தொங்குகின்றன. நகர வேண்டிய ஒரு பெட்டி காத்திருக்கிறது. யாத்திராகமம் அந்த நூலைத் தொடரும். ஆதியாகமம் 47-50 அதிகாரங்களை மீண்டும் பார்த்தால் பல அடுக்குகளை காண்கிறோம். யாக்கோபு பாரோவையும் தன் மகன்களையும் ஆசிர்வதிக்கிறான். எப்ராயிம் மற்றும் மனாசே ஆகியோரை உடன்படிக்கைக்குள் தத்தெடுக்கிறான். அவன் தன் பிள்ளைகள் மீது நேர்மையான, சில நேரங்களில் கடினமான வார்த்தைகளையும் சொல்கிறான். பின்னர் தேவனுடைய வாக்குறுதியை அடிப்படையாகக் கொண்ட தன் அடக்கம் திட்டத்துடன் மரிக்கிறான். யோசேப்பு பஞ்சத்தை ஞானத்துடன் நிர்வகிக்கிறான். அதிகாரத்தை சேவைக்காக பயன்படுத்துகிறான். ஆழமாக மன்னிக்கிறான். தேவனாக நடிக்க மறைக்கிறான். இருவரும் பின்னோக்கி மட்டுமல்ல, முன்னோக்கியும் பார்த்தபடியே மரிக்கிறார்கள். அவர்களுடைய விசுவாசம் தேவன் செய்ததை மட்டும் பற்றியது அல்ல, அவர் இன்னும் செய்யப் போகிறதையும் பற்றியது. கோட்பாடாக ஆதியாகமத்தின் முடிவு இடையே வாழ்வது எப்படி என்று கற்றுக் கொடுக்கிறது. வாக்குறுதி மற்றும் நிறைவேற்றம் இடையில், முதல் வருகை மற்றும் 2ஆம் வருகை இடையில், நாம் காண்பது மற்றும் நாம் கேட்டிருப்பது இடையில். தேவன் நிச்சயமாக உங்களைச் சந்திப்பார் என்பது ஒரு துடிப்பு போல ஆகிறது. தேவன் கிறிஸ்துவில் ஒருமுறை வந்தார், அவர் மீண்டும் வருவார். அதுவரை தேவன் தன் வார்த்தையை நிறைவேற்றுவார் என்று எதிர்பார்க்கிற மக்களாக நாம் வாழ்கிறோம். அது நமது ஆயுளை விட நீண்ட நேரம் எடுத்துக்கொண்டாலும். உங்களுக்கும் எனக்கும் இது சில எளிய ஆனால் ஆழமான விஷயங்களை அர்த்தப்படுத்துகிறது. யாக்கோபு செய்ததைப் போல தேவனுடைய விசுவாசத்தின் கதைகளால் அடுத்த தலைமுறையை நாம் ஆசீர்வதிக்கலாம். யோசேப்பு செய்ததைப் போல தேவன் நம்மை வைத்திருக்கும் எந்த எகிப்திலும் நேர்மையோடும் இரக்கத்தோடும் நாம் உழைக்கலாம். பெரிய கதையை தேவனிடம் ஒப்படைப்பதால் நம்மை காயப்படுத்தியவர்களை நாம் மன்னிக்கலாம். மேலும் நீண்டகால முடிவுகளை ஆவிக்குரிய அர்த்தத்தில் நமது எலும்புகள் எங்கே ஓய்வெடுக்கும் எடுத்து, நாம் இந்த உலகத்தை மட்டும் அல்ல, உயிர்த்தெழுதல் உள்ள உலகத்தை நம்புகிறோம் என்று சாட்சி சொல்லலாம். ஆதியாகமம் ஒரு பெட்டியுடனும் ஒரு வாக்குறுதியுடனும் முடிகிறது. கிறிஸ்துவில் நமது கதை ஒரு காலி கல்லறையுடனும் ஒரு ராஜ்யத்துடனும் முடிகிறது. இந்த புத்தகத்தை முடித்து முன்னே செல்லும்போது யோசேப்பு கொடுத்த அதே உறுதியை நாம் எடுத்துச் செல்கிறோம். தேவன் நிச்சயமாக உங்களைச் சந்திப்பார். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு ஆகியோரின் தேவன் இன்னும் எழுதிக் கொண்டிருக்கிறார். உங்கள் வாழ்க்கையும் அவர் அடுத்து செய்யப் போகும் காரியத்தின் ஒரு பகுதியாக உள்ளது.